வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் கஃபேல இருக்கோம். கிராண்ட் கஃபேனா எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரி முதலாய்ப்பேட் இருக்கு இல்லையா? ஸோ முதலாய்ப்பேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்ல பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் கஃபே இருக்கும். ஸோ இவங்களோட ரெண்டாவது பேட்ச் வந்து சூப்பரா ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் இருக்கோம். ஸோ நம்ம ஓனர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ உங்களுக்கு சார் இப்போ வந்து ரெண்டாவது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது பேங்க் முருகமக்கள் ஓகே ஓகே 15 ஓகே ஓகே. உங்க கடையில வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கஸ்டமர் எல்லாம் சொல்றாங்க. அது எந்த மாதிரி ஒரு யுக்தியை ட்ரை பண்றீங்க? ஏன்னா வந்து மத்த கடையில எல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்க கடையில வந்த எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்றாங்க. எல்லாம் இது வந்து நம்ம காசு பொருள் வந்து நல்லபடியா கொடுத்து நல்லா காஸ்ட்லியா பண்ணி கொடுக்குது. ரைட்டும் கம்மி தான். அதே மாதிரி வந்து என்ன சொன்ன, நம்ம சென்னையில தான் முன்னாடி வியாபாரம் இருந்தேன். சென்னை 2-3 இதுல இருந்தா இங்க வந்துட்டேன். போண்டிச்சேரி இந்த கடை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ எல்லா கஸ்டமரும் வந்து இங்க சாட்டிஸ்ஃபைடு தான். எல்லாருமே நல்ல இதுதான் சொல்லுது. நம்ம பெட் ஆம்லேட்டு, பரோட்டா ரோலு, ஜூஸ், பலூதா எல்லாமே மெயின் தான். இப்போ சென்னையிலே வந்து உங்களுக்கு பிரான்ச் இருக்குன்னு சொல்றீங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இல்ல அங்க வேற ஒருத்தர் இருக்கு. அங்க வருது. நாம வந்து பாண்டிச்சேரி பாக்குது. அதை இப்ப 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து 3 நாள் புதுதா கடை முருகன் பக்கம் ஓபன் பண்ணிருக்கு. அதுவும் நல்லபடியா நல்ல ரிச் ஆயிட்டு கஸ்டமர் தான். நம்ம மெயினா கஸ்டமர் தான். எல்லாருமே அந்த மாதிரி தான் சொல்லுது. கஸ்டமர் கண்டிப்பா உங்க ரிவ்யூ பார்த்தாலே ரிவ்யூல பார்த்தா அத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கடைக்கு வந்து பார்த்தோன்னே அவ்வளவு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யாருமே வந்து பேட் கமெண்டே சொல்ல. அதுதான் வந்து மெயின் விஷயமே. ஸோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து கஸ்டமர் தான் நம்ம முக்கியமான இது. கஸ்டமர் தான். கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதுதான் நம்ம பண்ணி கொடுக்குது. ரேட்டு வந்து கம்மியா கொடுத்துருக்கேன். அது எப்படி சார்? இல்ல இது ஒரு ஃபுட் இதுதானே, சாப்பாடு ஐட்டம் தானே. அப்போ நம்ம வந்து ரைட்டா அந்த மாதிரி ஏற்றக்கூடாது. பொருள் நல்லா கொடுத்துட்டு கஸ்டமரை கிஃப்ட் பண்ணதான். எவ்வளவு கஸ்டமர் வந்து தானே நம்ம வியாபாரம் நடக்கும். அதுதான். நான் வந்து கேரளாக்காரன் தான். இங்க பாண்டிச்சேரி வந்துட்டு வியாபாரம் பண்ணுது. அப்ப நம்ம மக்கள் வந்து நம்ம இங்க கடையில வந்து சாப்பிட்டு போகணும், நல்ல மனசால போயிடணும். மெயினா அதுதான். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு கூப்பிடணும். அதுல கஸ்டமர் வந்து மெயினா கடையில வந்து சாப்பிட்டு போகும்போது நம்ம நல்லா இருக்கு, சந்தோஷமா போனோம். அதுதான் நம்ம மெயின். இப்போ வெளியில இல்லாத ஐட்டம் உங்கள்கிட்ட கிடைக்குமா? அதை பத்தி சொல்லிருங்க. நம்ம வந்துட்டு இப்போ மெயினா இங்க ஓடுது பெட் ஆம்லேட். அது இல்லாம சிக்கன் பரோட்டா ரோல் வந்து இருக்கு. அது இங்க பாண்டிச்சேரி இல்லன்னு நினைக்கிறேன். பரோட்டாவா? சிக்கன் பரோட்டா ரோல், ஷவர்மா ரோல் மாதிரி சிக்கன் எல்லாம் உள்ள வச்சுட்டு பரோட்டா ரோல் எல்லாம் இருக்கு. பர்கரு, இதெல்லாம் பர்கர் வந்து 80 ரூபா தான். ரைட்டே கம்மி, பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள் தான். சார் நான் காஃபி சாப்பிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காஃபி சாப்பிட்டேன். எனக்கு வந்து காஃபி அடிக்ட் பயங்கரமா. நான் காஃபி சாப்பிடாம இருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 12 காஃபி 13 காஃபி சாப்பிடுவேன். அது வந்து அதுவே கம்மி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து அதுக்கு மேல மோஸ்ட்லி சாப்பிடுவேன். ஆனா ரொம்ப மினிமம் 12-13 சாப்பிடுவேன். ஆனா இங்க காஃபி சாப்பிடுங்க சார் 5 ரூபா தான் சொன்னாங்க. எல்லா கடையில போனாலும் நான் இது வரைக்குமே சொல்றேன், கடலூர், பாண்டி, திருப்பாப்புலியூர் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம், சென்னை போனா கூட 20 ரூபாய்க்கு குறைஞ்சு கிடையாது. ஏன் 25 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. ஆனா 20 ரூபாய்க்கு குறைஞ்சு கிடையாது. நீங்க எப்படி 5 ரூபாய் விற்கிறீங்க காஃபி? இல்ல சார், அதான் நான் சொன்னல, நமக்கு வந்துட்டு கஸ்டமர் தான் மெயின். நல்ல பொருளை கொடுத்து நல்ல ரைட் கம்மி ரைட்ல பொருளை கொடுத்து. இப்ப டீ வந்து கூட 10 ரூபா தான். டீ கூட 10 ரூபா தான். இந்த டீ வந்து நம்ம சென்னையில கடை எல்லாம் இருக்கு. சென்னை கடையில எல்லாம் இப்ப நீங்களா கேட்டிருக்கோம், நிறைய கஸ்டமர் வெளியில வந்த கஸ்டமர் தான். இது பீச் ரோடு தான். ஒப்பா ரோடுல பீச் ரோடு சென்னை. இப்போ நிறைய பேர் கஸ்டமர் நம்ம காப்பி விரும்பி சாப்பிடுது. காப்பி டேஸ்ட் நீங்களா பார்த்தல. அதுதான் மெயின். நம்ம அது டீ நம்ம ஒரு பிராண்டு தான். அது காப்பி டீ எல்லாம் நம்ம ஒரு இதுதான். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கேரளால ஃபேமஸ் சொல்லுவாங்க. நீங்க கேரளாக்காரன்னு சொல்றீங்க. டீ வந்து கம்மியா கொடுக்கறதுக்கு அந்த ரேட், அந்த விஷயமா? அதுதான் காரணமா? கேரளால ரொம்ப ஃபேமஸ் இல்ல டீலாம்? கேரளா டீ ஃபேமஸ் தான். சென்னையில வந்து டீ ஒரு மெயினான சென்னை தானே டீ. நம்ம சென்னையில தான் முன்னாடி எல்லாம் இது கடை வச்சிருக்கு. அந்த கடை தான் இங்க பாண்டிச்சேரி வந்தேன். அதே சென்னையில என்ன போடணும் அதே மாதிரி தான் இங்க போடுது. அது வந்து டீ தூள் வந்து டீ ரோஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். டீ ரோஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது இருக்குது. அப்போ இதுதான் மெயினா. நம்ம இது டீ ஜூஸ் இப்போ நீங்க பாத்துருக்கோம், நிறைய எல்லாமே ஜூஸ். இப்போ வந்து ஆன்லைன் வர்த்தகம் எல்லா வியாபாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்க கடையில வந்து பிளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் இப்போ கால் பண்ணி கேட்ட உடனே வீட்டுக்கு போய் தருது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை பத்தி இல்ல, இப்போதுக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல எதுவுமே இல்லை. என்ன தெரியுமா, நம்ம இப்போ மக்களுக்கு இதே நல்லபடியா இல்ல. அது சப்போஸ் பார்க்கலாம், இப்போதுக்கு நல்லதா போகுதுன்னு நீங்களே பார்த்து தெரியல உங்களுக்கு நல்லா போகுது. அதே மாதிரி இப்போ என்ன இப்போதுக்கு ஆன்லைன்ல பார்க்கறதுக்கு ஐடியா இல்லை. நம்ம நான் சொன்னல, மெயினான இது நம்ம பொருள் வந்து நல்ல பொருள், நல்ல குவாலிட்டியான பொருள், ரைட்டு
சத்து போயிடானா ரைட்டு தான். சாதாரண காரணம் சாப்பிடுற மாதிரி ரைட்டு தான். அது ஆன்லைன்ல போட்டு பெரிய ரைட்டு அதெல்லாம் வேண்டாம். சரி, இப்போ வந்து உங்க கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் கடையில வந்து எல்லா ஆம்பியன்ஸும் அப்படிதான் இருக்கு, ஃபுட்டும் அப்படிதான் இருக்கு, ரேட்டும் கம்மியாவும் இருக்குன்றீங்க. நானும் பார்த்தா ரேட்டு கம்மியா தான் இருக்கு. இப்போ எனக்கு நான் பர்சனலா ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா ஏசி போட்டா நிறைய பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் சார். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஏன்னா எங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஏசி இருந்தா இன்னும் கொஞ்சம் 10 பேர் கூப்பிட்டு வருவாங்க, வந்துட்டு சாப்பிட்டு போவாங்க. ஸோ அதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏசி எல்லாம் போட வாய்ப்பு இருக்கா? இனி ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணா அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசை இருக்கு. இது வந்து இப்போ மக்கள் எல்லாம் சாதாரண மக்கள் இருக்கல, அவருக்கும் வந்து சாப்பிடற மாதிரி தான் இது. கண்டிப்பா. அதனால வேற எதுவும் இல்லை, அப்படி வேற எதுவும் இல்லை. ஆனா அப்பயும் ரேட் இதே இருக்குமா இல்ல மாறுமா? இல்ல ரைட்டு. நம்ம வந்து இப்போ மக்கள் சாப்பிட்டு போகும்போது சந்தோஷமா போகணும், அதான் அந்த ஆசை தான் வியாபாரத்தில் இருக்கு, வேற எதுவும் இல்லை. கண்டிப்பா சார். இப்போ அடுத்து பல பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கன்னு நாங்க கேட்டுக்கிறோம். சோ இதே மாதிரி அடுத்தடுத்து மக்கள் சப்போர்ட் இருந்தா அடுத்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். மக்கள் தானே முக்கியம், கஸ்டமர் தான் முக்கியம். நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்னால தான் பக்கத்துல இந்த முருகன் பக்கம் ஒரு ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கு. அதனால நான் கடலூர் சார். கடலூர்ல ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பா என்னோட ரெக்வஸ்ட். ஸோ நீங்க கண்டிப்பா கடலூர்ல ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லாவே போகும். ஏன்னா இந்த மாதிரி ரேட்ல கொடுத்தா அவங்க பயங்கரமா சூப்பரா போகும் சார். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதான் நம்ம ட்ரை பண்ணணும் ஆசை இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்க ஏரியால வந்து பண்ணிடலாம். பண்ண இவ்வளவு அழகா சொன்னாங்க. ஸோ அடுத்தது வீடியோ பாருங்க, நம்ம கடையில எப்படிலாம் பண்றாங்கன்னு. அடுத்தது வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.